ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இன்றோடு 32 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் சிவசேனா கட்சியின் நிறுவனரும் மூத்த தலைவருமான பால் தாக்கரே பாபர் மசூதியை தகர்த்தவர்கள் குறித்து பெருமைப்படுவதாக சிவசேனா உத்தவ் பிரிவைச் சேர்ந்த மில்லன் நார்வேக்கர் வலைதளத்தில் பதிவிட்டிருப்பது இந்தி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் இதற்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் சிவசேனா உத்தவ் பிரிவு மதச்சார்பற்ற வாக்குகளை நன்கு அனுபவித்த பிறகு ஒரு இருண்ட நாளை மகிமைப்படுத்துவது தேவையற்றது என மகாராஷ்டிரா சமாஜ்வாதி கட்சியின் பொதுச் செயலாளர் ரைஸ் ஷேக்கும் சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்ட வன்முறையின் வெற்றியை கொண்டாடுவது கற்பனையின் உச்சம், அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடைக்காது என கூறி கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தவும் வழிநடத்தவும் தவறிய சிவசேனா உத்தவ் பிரிவு வகுப்புவாத அரசியல் மூலம் வெற்றியடைய நினைப்பதாக தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகி ஃபஹத் அகமது கண்டனம் தெரிவித்துள்ளார்.